வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு டேஸ்டான ரவா கிச்சடியும் அதுக்கு காம்போவா ஒரு தேங்காய் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரவா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. வெள்ளை ரவை வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோன்னா இதில் வந்து 1.5 டம்ளர் 200 கிராம் டம்ளருக்குள்ள 1.5 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். கேரட் பீன்ஸ் நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேரட் நறுக்கியிருக்கேன். ஒரு 10 பீன்ஸ் போல் நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. தக்காளி குட்டியாக ஒன்று போட்டிருக்கேன் நான். பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், பட்டை கிராம்பு சும்மா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. மிளகாத்தூள், அப்புறம் உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஆயிலோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதை வச்சுட்டு நம்ம இப்போ ரவா கிச்சடி ரெடி பண்ணிடலாங்க. நம்ம பண்ண போகிற ரவா கிச்சடிக்கு முதல்ல ரவா வறுத்துடலாங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ரவா சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க. நமக்கு இப்போல்லாம் கடையில் வந்து ரோஸ்டட் ரவா தான் கிடைக்குது. இருந்தாலுமே கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டால் அந்த கிச்சடி நல்லா வாசமாக நல்லாயிருக்குங்க. இப்போ இதை 2 நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில் வச்சே நான் வறுத்துட்டேங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இல்லை கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சாச்சுங்க. பட்டை கிராம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேங்க சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வெட்டி வச்ச காயெல்லாம் சேர்த்துடலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். பட்டாணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலா சேருங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூளும் இதில் சேர்த்துறேங்க. இது ஒரு பெரட்டி விட்டுலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விடலாம். இதில் இப்போ இதில் நான் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்றேன். தக்காளி வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது, புளிப்பு ஏறிடும். அதனால் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். அதே மாதிரி அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது. தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுறேன். நான் மெஷர்மெண்ட் கப்பில் முன்னாடியே தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை தூவி மூடி போட்டுடலாங்க. ஒரு இப்போ அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க கிச்சடிக்கு. அதுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் தேவைக்கு எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரே ஒரு பூண்டு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவைக்கு, இவ்வளோதாங்க. இதை நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளை தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ரவா வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா நெய்யில், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளற போகிறோம். அடுப்பை வந்து இந்த மாதிரி கிளறும் போது குறைச்சி வச்சுருங்க. அடுப்பு குறைச்சிட்டிங்கன்னா தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து நல்லா குறைச்சிட்டு மிதமான தீயில் வச்சே கிளறிக்குங்க. இருக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்குள்ளே நீங்கள் உப்பு பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம ரவா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறோங்க. இந்த கிச்சடிக்கு வந்து கொஞ்சம் நெய் தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைச்சாச்சுங்க. இடையில கொஞ்சம் தூண்டி விட்டுருந்தா இப்போ குறைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இது நல்லா வேகட்டுங்க. இடையில ஒரு தடவை நம்ம பெரட்டி கூட விட்டுக்கலாம்.
இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறங்க இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது இன்னொரு 2 நிமிஷம் கூட இருக்கலாங்க. கொஞ்சம் குழப்பலான்னு இருக்குது. அதனால் இன்னொரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. திரும்பவும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்து போட்டால் கரண்டியில் ஒட்டாமல் விழணுங்க. நல்லா வந்துருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா பொலப்பொலப்பாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரவா கிச்சடியும் அதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப திவ்யமாக முடிஞ்சிருங்க. என்னங்க, நான் பண்ண இந்த ஈஸியான ரவா கிச்சடி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.